ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட் வந்து ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் கைடன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எம்சிக்யூ பார்ட்டை பொறுத்த மட்டும் 1 to 11 மட்டும் இருக்கிற எம்சிக்யூஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ்ல நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். இந்த பார்ட் 3க்கான எக்ஸ்பிளனேஷன்ல நாங்க 12th இருந்து அதுக்கு பிறகு வர போற கொஸ்டின்ஸ் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர போறோம். இந்த செஷன்ல இனிஷியல் பார்ட்டா நாங்க பார்க்க போறது இங்க இருக்கிற 12th ஒன். இது ஒரு நம்பர் சிஸ்டம் சம்பந்தமான கேள்வி. 19.375 இதுக்கு சமவெலுவானது பின்வருவனவற்றுள் எது என்ற மாதிரி கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஸோ இதை நாங்க ட்ரை பண்ணணும் என்று சொன்னால் 19.375 இது பேஸ் 10ல இருக்கு. இதை நீங்க நிறைய விதமா செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னவா இருக்குன்னு சொன்னால் இதை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கொள்ளணும். 19 அப்படின்றத செப்பரேட்டா டிவைட் பண்ணிக்கொள்ளணும். 0.375 வந்து செப்பரேட்டா டிவைட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இங்க 19 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர், 0.375 ஒரு டெசிமல் நம்பர். அதை நான் செப்பரேட்டா இங்க ரைட் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்டா 19 அப்படின்றத என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்க 2ஆல டிவைட் பண்ணி கொண்டு வருவோம். வர்ற நேரத்துல 2 into 9 18 வந்துடும். 2 தடவை 9 18 சொல்லி வந்துடும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம், மிச்சம் அமௌண்ட் இருக்கிறபடியால அமௌண்ட். ஸோ அகைன் 2ஆல டிவைட் பண்ணிக்க 4 ரிமைண்டர் 1. அகைன் நாங்க திரும்ப 2ஆல டிவைட் பண்ணிக்க 2 ரிமைண்டர் 0. அகைன் 2ஆல டிவைட் பண்ணிக்கல 1 ரிமைண்டர் 0. ஸோ எங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 101. அதுக்கு பிறகு 000 சொல்லி எங்களுக்கு மாறிக்கொண்டு போகும். இல்ல 91 சொல்லிட்டேன் நினைக்கிறேன்னா நீங்கள 10011 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அப்படி மாதிரி இருக்கு. ஸோ 19 ஆன்சர் பாத்தீங்கன்னா 10011. இதான் எங்களோட பாயிண்ட்டுக்கு முன்னுக்கு இருக்க போற வேல்யூ. நான் பாயிண்ட்டை போட்டுக்கொள்ளும். இனி இந்த இடத்துல 0.375 அப்படின்றது என்ன செய்யும் சொன்னால் இங்க கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். இதை நாங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் பாயிண்டிங் வேல்யூ. ஸோ இது எப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நாங்க செய்யணும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல்கிட்ட நம்பர் சிஸ்டம் அப்படின்ற பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட ஈஸினஸுக்காக அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை கொடுத்து நம்பர் சிஸ்டம் என்ற மாடியூலோட ஃபுல் வீடியோவும் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ்ல நாங்கள் எப்படி கன்வெர்ட் பண்றது, எல்லா நம்பர் சிஸ்டத்தின் ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 2ஆல இதை மல்டிப்ளை பண்ணுவீங்களா இருந்தா 2 into 5 10 0ன்றது 1 ரிமைண்டரா வரும். 2 into 7 14 அங்கே இருக்க போற மிச்சத்தோட சேர்த்தீங்கன்னா 15 வரும் 1 ரிமைண்டர். 2 into 6 சாரி 2 into 3 6 அதோட ஒன்று கூட்டிங்கன்னா 7 வரும். ஃபைன். ஸோ முன்னுக்கு ஒன்றுமே இல்லாதபடியால என்ன செய்ய சொன்னா 0 ஒன்றே மார்க் பண்ணிக்கொள்ளும். இது ஜஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அடுத்த செக் பண்ணி கொண்டு வர போறோம். 2ஆல நாங்க மல்டிப்ளை பண்ணுவோமா இருந்தா அகைன் 0 2 into 0 0 2 into 5 10 0 எழுதி 1 ரிமைண்டர். 2 into 7ன்றது 14 plus 1 15. ஸோ 5 எழுதி 1 ரிமைண்டர். பிகாஸ் இங்க நாங்க 3 டிஜிட் தான் இருக்கிறபடியால இங்கேயும் 3 டிஜிட் தான் மெயின்டைன் பண்ணலாம். அகைன் நாங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா இருந்தா 0 0 2 into 5 10 0 எழுதி 1 ரிமைண்டர். ஸோ டாப் டு பாட்டம் நாங்க பார்ப்போமா இருந்தால் 0 1 1 அப்படின்னு சொல்லி எங்க ஆன்சர். இப்படி இருக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 12க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. இப்படி நாங்க இந்த 12வது கேள்வியின் கரெக்ட் ஆன்சரை ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க 13th ஒன் 15 நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி. இதுவும் வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் ஒன்று தான். ஸோ இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 13th ஒன் நான் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். எக்ஸோர் ஆப்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க இதுல செக் பண்ணிட்டு வர போறோம். இந்த எக்ஸோர் ஆப்ரேஷன் அப்படின்றத பொறுத்த மட்டும் இதுல நாங்கள் இப்ப அண்ட் ஓர் இதை விட பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸோர் அப்படின்னு சொல்லி
நாங்க நிறைய கம்பேரிசன் செஞ்சு கொண்டு வரலாம் பைனரி வேல்யூஸ். ஸோ இதுல எக்ஸோர் எப்படி ட்ரை பண்றேன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வர போறேன். 1010 1010 இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தந்த நம்பர். தென் இதுல தந்திருக்க ரெண்டாவது நம்பர் நான் மார்க் பண்ணி கொண்டு வர போறேன். 11010111. ஒரு லைன் ஒன்று மார்க் பண்ணி கொள்றேன். இந்த இடத்துல எக்ஸோர் என்ற ஆபரேஷன் தான் நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எக்ஸோர் என்ற ஆபரேஷனுக்கு ஐடியா எப்படி இருக்கு சொன்னால், நாங்கள் ரெண்டு நம்பர்ஸ் இங்க நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் எங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்ல நாங்க ஒன்ன்றதை மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டு நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் வர நேரங்கள்ல ஒன்னு சொல்லி இந்த அவுட்புட் நாங்க மார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் இந்த ஐடியா. ஸோ 1 1 வரைக்குள்ள நீங்க 0 தான் மார்க் பண்ணணும். ரீசன் என்னன்னு சொன்னா ரெண்டும் டிஃப்ரெண்டான இன்புட்டா தான் அவுட்புட் வரும். ஸோ 0 1 சொல்லி இந்த 1 கொஞ்சம் தள்ளி இங்கே வந்துட்டு 0 1 இருக்கிறபடியால 1 1 0 சொன்னா 1, திரும்ப 0 1 சொன்னால் 1 1 0 சொன்னால் 1 0 1ன்றது 1 வரும். 1 1 அப்படின்றது 0 ஒன்றே போயிடும். 0 1ன்றது அகைன் 1 வரும். ஸோ ഇതിന്റെ ஆன்சர்ஸ் நாங்க இப்படி கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சிம்பிளா நாங்கள் ഇതിന്റെ ஆன்சரை இப்படி கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா இருந்தா ஃபிஃப்த் ஆன்சர் உங்களுக்கு ஓகே இருக்கும். எக்ஸோரை மட்டும்தான் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி அண்ட் ஓர் எல்லாமே நாங்க ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிற லிங்க், அதாவது வந்து இந்த பூலியன் அல்ஜிப்ராவா இருக்கலாம் அல்லது நம்பர் சிஸ்டமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் லிங்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான கான்செப்ட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க, நாங்கள் அதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்க நாங்கள் எக்ஸோர் ஆபரேஷன் வந்து பார்த்திருக்கிறோம். இதை விட அண்ட் ஓர் இது சம்பந்தமான ஆபரேஷனும் மேபி கேள்வியில கேட்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நாங்கள் லாஜிக் கேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஏர்லியா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்றதுன்ற ஃபுல் பிளேலிஸ்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்தந்த வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தட்ஸ் ஃபைன். ஸோ 14th ஒன்னுக்கு நாங்க வர போறோம். இந்த 14th ஒன்ல இதை பற்றி கேட்டு வரணும் சொன்னா ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு தந்திருக்கணும். இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லயும் எது சமனா இருக்குது, அதாவது தந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்க போறாங்க நாங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டி வரும். இது 14th ஒன். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க இருக்க போற பார்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். தென் நீங்க 14th ஒன் வந்து ஹைலைட் பண்ணிட்டு வரணும் இந்த இடத்துல. இதுல எது எது ஈக்குவலா இருக்கு அப்படின்றத நாங்க கேள்வி. ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். a பிளஸ் பி ஹோல் திங் பார், இதை நாங்க ஈக்குவல் பண்ண மட்டும் சொன்னால் டிமோகன்ஸ் லோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். டிமோகன்ஸ் லோ அப்படின்றது வந்து எப்படி இருக்கு மட்டும் சொன்னால் ஒரு ஹோல் திங் பார் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அந்த பாரை வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளும். அதாவது வந்து ஏ பார் டாட் பி பார் நடுவில் இருக்கிற அந்த நொட்டேஷன் வந்து மாறிடும். பிளஸ் இருந்தா டாட் அண்ட் மாறும், டாட் அண்டா பிளஸ் ஆமா. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளஸ்ஸாவே இருக்கு. இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ்ஸா இருக்கிறபடியால பி என்ற ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. ஸோ நாங்கள் ஆன்சரை வச்சு ஃபைன் பண்ணிட்டு வரலாம். உண்மையில ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரோங், தேர்ட் ஆன்சர் ரோங், ஃபிஃப்த் ஆன்சர் ரோங். மோர் தேன் 50% ஆன்சர் நாங்கள் ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஒன் நாங்கள் செக் பண்ணிட்டு வருவோமா இருந்தால் இப்படி ஒரு ஆன்சர் வந்திருக்கணும். அதாவது வந்து ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்திருக்கு விதின் பிராக்கெட். அதுக்கு பக்கத்துல நாங்கள் ஏ பிளஸ் சி இப்படி ஒரு ஆன்சர் ஒன்று எடுத்துருக்கோம். இதை நாங்க ஈக்குவல் பண்ணி பார்க்கல ஏ இன்டு ஏ அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ இன்டு ஏண்டா ஏ என்று நாங்க இங்க எழுதலாம். ரெண்டும் சேம் ஆக்கலன்றபடியால ஏ இன்டு சி என்றபடியால ஏசி என்றபடி எழுதலாம். அடுத்தது பி இன்டு ஏ என்று இருக்கிறபடியால இங்க நாங்கள் ஏபி அப்படி என்று எழுதலாம். அடுத்து பி இன்டு சி என்றபடியால இங்கால பிசி அப்படின்னு எழுதலாம்.
சோ ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த 3 பேர்லயும் நாங்க ஏ காமனா எடுத்தோம்னு சொன்னால் 1 பிளஸ் சி பிளஸ் பி அப்படின்னு எடுக்கலாம். இதுக்கு பக்கத்துல பிசி அப்படின்னு எழுதலாம். சோ இங்க ஒன்னோட ஆர கூட்டினாலுமே ஒன் தான். நாங்க ஆல்ரெடி ஐடென்டிட்டி லோல பார்த்திருப்போம். பூலியன் லோஸ் அப்படின்றது லிங்கும் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல. பூலியன் லோஸை பொறுத்த மட்டும் ஒன்னோட நீங்கள் ஆர் ஆட் பண்ணாலுமே ஒன் தான். சோ ஏ இன்டு ஒன் அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஏ இன்டு ஒன் பிளஸ் பிசி அப்படின்றது அப்படியே வரும். ஒன்னோட நீங்க ஆரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களோட பேஸ் ஆன்சர் ஏ தான் வரப்போகுது. ஏ பிளஸ் பிசி அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். சோ இங்கேயும் எங்களுக்கு அதே தந்திருக்கிறபடியால கியூ என்ற ஆன்சர் சரி. சோ இனி நாங்கள் ஈஸியான ஒரு விஷயத்தை பார்த்தே கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். சோ ஆர் பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியமா இருக்கு இந்த ஆர் என்ற ஆன்சர். ஏ இன்டு பி, ஏ இன்டு சி. சோ அதான் இங்கேயும் தந்திருக்கிறபடியால இந்த ஆன்சர் ஓகே. இங்க டிமோ சாரி ரிடண்டன்சிலோ தந்திருக்கோம். ரிடண்டன்சிலோன்றது வந்து எப்படி என்றால் ஏ பிளஸ் ஏ பார் பி அப்படி என்று இருந்தால் ஒரு ஆளுடைய தலைகீழ் பெருமானம் இங்கால வருமா இருந்தா இதை நாங்க என்ன செய்யலாம், கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு டிரெக்டாவே நாங்க எப்படி எழுதலாம் சொன்னால் ஏபி என்று எழுதலாம். அதாவது ஏ பிளஸ் பி என்று எழுதலாம். சோ இதுவுமே கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் எங்களுக்கு இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கு. சோ நாங்க பூலியன் லோஸ் அப்படின்ற லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கிறேன். சோ அதையும் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பூலியன் லோஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதுகள் தொடர்பான விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுவதன் மூலம். அடுத்து வர போற ஒரு முக்கியமான கேள்வி வந்து 15th ஒன். ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். சோ இதுல நாங்கள் நிறைய கேள்விகள் பார்த்து கொண்டு வரைக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நாங்க மூவ் ஆகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் செய்யக்கலையுமே நான் அதன் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி கொண்டு தான் போறது. ஸோ அந்தந்த பார்ட்ஸை கிளியர் பண்ணிட்டு நீங்க திரும்ப இந்த கேள்விக்கு வருவீங்களா இருந்தா உங்களால இந்த கேள்விகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 15வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ண போறோம். இதுல வந்து என்ன டாபிக்ல இவ கேட்டுக்கொண்டு வரணும் சொன்னால் ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் அல்லது நாங்க இதை சொல்லிக்கொள்வோம் ஸ்பேஸ் அலோகேஷன் மெத்தட்ஸ் என்ற மாதிரி தான் சொல்லிக்கொண்டு வரும். அதாவது ஹார்ட் டிஸ்க்ல எப்படி நாங்கள் இந்த ஸ்பேஸை அலோகேட் பண்றோம் அதுக்கான ஒரு கைடன்ஸ் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல அந்த வீடியோட ஃபுல் லிங்குமே கொடுத்துருக்கேன். நீங்க அதை கொடுத்து ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் இந்த டைப்ஸ் அதிന്റെ டிஃபரன்சியேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்களா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ஸ்பேஸ் அலோகேஷன் மெத்தட்ல 3 விதமான மெத்தட் இருக்கும். ஒன்று சொல்றது கண்டிஜியஸ் அலோகேஷன், லிங்க்ட் அலோகேஷன், இண்டெக்ஸ்ட் அலோகேஷன். இதுல கண்டிஜியஸ் நாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதுக்கு பிறகு லிங்க்ட், அதுக்கு பிறகு இண்டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு எஃபிஷியன்டான மெத்தட்னு சொல்லி லாஸ்டா பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கேள்விக்கு நீங்க வருவீங்களா இருந்தா உங்களால இந்த கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல பணி செயல்முறையானது கோப்புகளுக்கிடையிலான இட ஒதுக்கீடுகளை அதாவது ஸ்பேஸ் அலோகேஷனை மேற்கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றது. அவற்றுள் இடைவெளி ஒன்று தந்திருக்கோம் டேஷ் ஆனது கோப்பு உருவாக்கப்படுகின்ற நேரத்தில் சுட்டிகளின் அட்டவணையினை உருவாக்குகின்றது. அதாவது இண்டெக்ஸ் டேபிள்ஸை மெயின்டைன் பண்ணுதான். சோ ஒரு அலோகேஷன் மெத்தட் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல இண்டெக்ஸ்ட பற்றி பேஸ் பண்ணி வாரது வந்து இண்டெக்ஸ்ட் அலோகேஷன் தான். அந்த நேமை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். 15th ஒன்னுக்கு ஃபோர்த் ஆன்சர் ஓகே. உண்மையில நான் லிங்க்டு கண்டிஜியஸ் பற்றி எல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிறேன். அந்த யூடியூப் வீடியோல இருக்கு. நீங்க கோ த்ரூ பண்ணி உங்களுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை நீங்கள் அங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ 16th ஒன்னுக்கு நாங்க மூவ் பண்ண போறோம். ஒரு நல்ல ஒரு கேள்வி உண்டு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்க தந்திருக்கேன். இதுல எது சரி என்றதான் உங்களுக்கு 16வது கேள்வி பாக்குறோம். இதுல சில கன்செப்ட் அதோட கன்சிஸ்ட் ஆகிற மாதிரி சில ஆன்சர்ஸ் தந்திருக்கேன். 1 by 1 செக் பண்ணிட்டு வருவோமா இருந்தால் வன்வட்டு மற்றும் ரெம் ஆகியவற்றின் இடையே
முழு முறைவழிகளையும் முன்னும் பின்னுமாக நகர்த்துவதை உள்ளடக்கியது. அதாவது வந்து ரேம்ன்றது பிரைமரி மெமரி, வேன்வர்ட்ன்றது செகண்டரி மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க். பிரைமரி செகண்டரி மெமரிக்கு இடையில நாங்க ப்ரொசஸ கன்வெர்ட் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன நேம் சொல்லுவோம் என்று சொன்னால் ஸ்வப்பிங் என்ற மாதிரி பேர் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் வீடியோஸ் தேவை, உங்களுக்கு அதுல டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதுன்ற ஃபுல் பிளேலிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த லிங்கை கொடுத்து ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். இது ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல வேற ஒரு கான்செப்ட். ஸோ ஸ்வப்பிங் அப்படின்றது என்ன செய்யும் சொன்னால் நாங்கள் மெயினா பிரைமரி செகண்டரி மெமரிக்கு இடையில ப்ரொசஸ ஷேர் பண்றதுக்கான ஒரு ஐடியா. ஸோ தட்ஸ் கால்ட் ஸ்வப்பிங். அடுத்தது முறைவழியின் மெய்நிகர் முகவரி வழியின் பல்வேறு பக்கங்கள் பௌதீக நினைவகத்தில் எங்கு உள்ளன என்பது தடத்தினை பேணுதல். இது வந்து ஆன்சர் அங்களுக்கு தந்திருக்கிறோம். இது அதாவது வந்து மெய்நிகர் முகவரி, வேர்ச்சுவல் மெமரி என்று மாதிரி பார்ப்போம். இப்ப வேர்ச்சுவல் மெமரி என்ற கன்செப்ட் எங்க வரும்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்து ஒரு இடம் இல்லாத சந்தர்ப்பத்தில், ஒரு மெமரியில இடம் இல்லாத சந்தர்ப்பத்தில் வேற ஒரு இடத்திலே இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அந்த ஸ்பேஸுக்கு எடுக்கிறோம் அந்த விஷயத்தை. அதைத்தான் நாங்கள் வேர்ச்சுவல் மெமரி என்று சொல்வோம். இந்த வேர்ச்சுவல் மெமரியை எப்படி ஒர்க் பண்ண வேணும் என்று வைக்கிற ஒரு டேபிள் தான் பேஜ் டேபிள். ஸோ இந்த கொஸ்டின்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம், வேர்ச்சுவல் மெமரி என்ற விஷயம் வருதுன்னா அந்த இடத்துல எங்களுக்கு பேஜ் டேபிள் என்ற நேமும் கட்டாயம் வந்திருக்க வேணும். ஒரு வேர்ச்சுவல் மெமரி எப்படி ஒர்க் பண்ணுது, அது என்னென்ன ரெஃபரன்ஸை அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்ற டேபிளுக்கு நேம் வந்து பேஜ் டேபிள் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ செகண்டுக்கு நாங்கள் ஏ என்ற இந்த ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது வரப்போறோம். ஒரு செய்திகள் தற்போது பௌதீக நினைவகத்துக்கு படமிடல் செய்யப்படாத பக்கத்தை அணுக முயற்சிக்கும் போது வன்வட்டில் இருந்து பக்கத்தை மீட்டெடுக்க பணி செயல்முறை தூண்டுகிறது. இதுக்கு நாங்கள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற வீடியோலேயே நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப விளங்கப்படுத்தி இருப்போம். அதாவது பேஜ் ஃபால்ட் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. அதாவது இந்த பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால், நாங்க ஒரு விஷயத்தை தேடுறோம், அதாவது இந்த ப்ரோசஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கம்ப்யூட்டர்கிட்ட கேட்கிறோம், அந்த ப்ரோசஸ் மெமரியில இல்லை, அதாவது பிரைமரி மெமரியில இல்லை. இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க அதை போய் செகண்டரி மெமரியில இருந்து எடுக்க வேணும்ன்ற ஒரு ரிக்வெஸ்ட கொடுக்குறோம். இப்படி யோசிக்கிறோம். நீங்க வந்து ஒரு புக் ஷெல்ஃப் கொண்டு வச்சுக்கிறீங்க, அந்த புக் ஷெல்ஃபில் இடம் இல்லாத ஆக்களை கொண்டு ஒரு ரூம்ல வைக்கிறீங்க, அதை எல்லா புக்கையுமே ஷெல்ஃபில் அடுக்கலாது. சில புக்ஸை கொண்டு வந்து ரூமில நீங்க ஃப்ளோர்லயே அடுக்கிட்டீங்க. இந்த இடத்துல ஒரு ஆள் ஒரு கஸ்டமர் வந்து கேட்கிற எனக்கு அந்த புக் வேணும்னு சொல்லி கேட்க, அந்த ஏ என்ற புக் வந்து உண்மையில அந்த ஷெல்ஃப்ல இல்ல, அது வந்து இந்த ரூம்ல ஃப்ளோர்ல அடுக்கி இருக்கிறீங்க. இப்ப நீங்க அந்த ஃப்ளோர்ல போயிட்டு அந்த புக் எடுத்து அந்த கஸ்டமருக்கு கொடுப்பீங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமா இருந்தால் இதை நாங்க பேஜ் ஃபால்ட் நேமால சொல்லுவோம். பேஜ் ஃபால்ட்ன்றதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கு. ஃபோர்த் ஆன்சர் வரப்போறோம். ஒரு கணினியின் பணி செயல்முறை செயலில் உள்ள முறைவழியின் நிலைமையை சேமிக்கும் முறை வழியாகவும் அதன் மூலம் அதனை மீட்டெடுக்கலாம் மற்றும் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அதனை மீளவும் நிறைவேற்றலாம். என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது அடிக்கடி இருக்கிற விஷயம் தான் இந்த கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஸோ இதை பற்றியும் நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோல சொல்லியிருப்பேன். அதுல கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கிறீங்க, கேம் விளையாடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கோல் வருது. கோல் வரைக்கும் என்ன நடக்கும்னா அந்த கேம் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும். தட் மீன்ஸ் அது பவுஸ் ஆகும். இப்படி ஒரு ஆக்டிவிட்டி உங்க மொபைல் போன்ல நடக்கிறத நீங்க பாப்பீங்க. இதை கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மொபைல் போன் கண்டுபிடிக்கப்பட்டதே கோல் கதைக்கிறதுக்கு. ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த மொபைல் போனுக்கு இன்னொரு இன்டரப்ஷன் ஒன்று இருக்கேக்கல உண்மையில எதை செய்ய வேணும்ன்ற குழப்பங்கள். இப்போ நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போக வேண்டி இருக்கு, இடையில டியூஷன் கிளாஸ்மே இருக்கு, உங்களுக்கு கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டு நிகழ்வுகள் உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு, பட் ஒரு நேரத்தில் அந்த நேரம் நீங்கள் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரீங்க. ஒன்று கிளாஸ் முடிச்சிட்டு அந்த மேட்சுக்கு போகணும், அல்லது மேட்ச் முடிச்சிட்டு கிளாஸுக்கு வரும். ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்டால நீங்க ரெண்டையுமே சரியா மெயின்டைன் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்.
ஏதோ ஒன்றை நீங்க ஸ்வாப் பண்ணிக்கொள்ளலாம். தட் மீன்ஸ் இப்போ இந்த கிளாஸ் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வாட் எவர் ஏதோ செஞ்சு ரெண்டையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்களா இருந்தா அது சக்சஸ் ஆன மெத்தட். ஒன்றுக்காக இன்னொன்று நாங்கள் இழக்க கூடாது. அதே மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் இந்த கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் என்று சொன்னால் ரெண்டு ப்ரோசஸ் ஒரே நேரத்தில் செயற்பாட்டுக்காக வர்ற நேரங்கள்ல நாங்கள் ரெண்டையுமே சரியான விதத்துல பயன்படுத்துறது தான் கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கிறது தான் ஃபோர்த் ஆன்சர். ஸோ இருக்கிறதின்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஃபோர்த் ஆன்சர் ஓகே இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். முறை வழிகளை செயற்படுத்துவதை காட்டிலும் ஒரு கணியின் நினைவகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பக்கங்கள் இடம் மாறுவதற்கு அதிக நேரம் செலவிடப்படும் போது இது நிகழ்கிறது. இதை சொல்லுவோம் த்ராஷிங் அப்படின்னு சொல்லுவோம். த்ராஷிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் அரேஞ்ச் இல்லாமல், அதாவது ஓர்டர் இல்லாமல் நாங்கள் எல்லா புக்ஸையும் ஒரு புக் ஷெல்ஃப்லையும் ரூம்லையும் மாறி மாறி அடுக்கி வச்சுட்டு தேவையான ப்ரொசஸை ஒரு ஒழுங்கு இல்லாமல் வச்சிருந்தோம் என்று சொன்னால் அடிக்கடி நாங்க அந்த ஃப்ளோர்ல இருக்கிற புக்கை ஷெல்ஃப்ல இருக்கிற புக்கை ஃப்ளோருக்கு நாங்க மாற்ற வேண்டியிருக்கு. இதே வடிவா அது ஒப்டிமைஸ் பண்ணி எந்தெந்த புக்ஸ் கஸ்டமர்ஸ் அடிக்கடி கேட்கணும்னு பார்த்து அந்த புக்ஸை நாங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணி வைப்பமா இருந்தா அந்த புக் ஷெல்ஃபிலேயே நாங்கள் அந்த வேலையை முடிக்கலாம். அப்படி ஒரு நிகழ்வை நாங்க செய்யாமல் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ஃப்ளோர் அதை விட ஷெல்ஃப் மாறி மாறி புக்ஸ் அடுக்கி அடுக்கி வச்சு நாங்க ரெண்டுக்குமே இடையில கொலாப்ஸ் கொண்டு வருவோமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் த்ராஷிங் சொல்லி. ஸோ இந்த த்ராஷிங்ன்றது தான் இந்த ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சரா இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சரா நாங்கள் இதை நீங்க திரும்ப இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்ற ஐடியா எடுக்கலாம். ஃபோர்த் ஆன்சரை இதுக்கான கரெக்ட் ஆன்சரா நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துல. ஸோ திரும்பவும் சொல்லிக்கொள்றேன், டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல எல்லா விஷயமுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ த்ராஷிங் என்ற வேர்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டா இதுல இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ த்ராஷிங் அப்படின்ற என்னன்றதுக்கான ஒரு ஐடியாவும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம் நீங்களே. அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் நாங்கள் பேஜஸை அடுக்கிக் கொள்ற ஒரு செயற்பாடு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற கான்செப்ட். தென் 17வது கேள்விக்கு நாங்கள் இங்கே வரப்போம். 17வது கேள்வியை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல சில கீவேர்ட்ஸ், அதாவது ஸ்டேட்டின் நேம்ஸ் தந்திருக்கணும். அது ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஆன்சருக்கு சரியா வர வேண்டுமாய் நாங்க செக் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்ப நாங்க 17வது கேள்வி பார்க்கணும். பணி செயல் முறைமையில் முறைவழி நிலைமாற்ற வரிப்படம் 5 ஸ்டேட் டயக்ராம் ஓ 7 ஸ்டேட் டயக்ராம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறேன்னு சொன்னா 5 ஸ்டேட் டயக்ராம் 7 ஸ்டேட் டயக்ராம் சொல்லி ரெண்டு ஒரே வீடியோலயே நான் அப்லோட் பண்ணிருப்பேன், நீங்க அதை பார்க்கலாம். அதிண்ட ஒரு ஸ்டேட்டா இல்லாதது எது? நியூ, ரெடி, ரன்னிங், பிளாக், டெர்மினேட்டட். உண்மையில 5 ஸ்டேட்டுமே இதுதான். நியூ இருக்கு, ரெடி இருக்கு, ரன்னிங் இருக்கு. பாத்தீங்கன்னா ரெடி இருக்கு, எக்ஸிட் சொல்லி சொல்லுவோம் லாஸ்ட், ரன்னிங், வெயிட்டிங். கியூ என்ற ஒரு ஸ்டெப் இல்ல. உண்மையில இப்படி ஒரு ஸ்டெப் வந்து நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கன்செப்ட் உங்களுக்கு கிளியரா விளங்குதுன்னு சொன்னால் உண்மையில இந்த தேர்ட் ஆன்சர் எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட் ஒரு பிரச்சனையுமே இருக்க போறது இல்லை. இது ஓகேயா இருக்கு உங்களுக்கு. ஸோ தேர்ட் ஆன்சர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த விஷயம் 18வது கேள்விக்கு மூவ் பண்ணிட்டு வர போறப்ப, ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் கொஸ்டினா நாங்க பார்க்க போறது 18வது கேள்வி. இதுலயும் இந்த ஸ்வாப்பிங் அப்படி என்ற ஸ்டெப், அதாவது ஸ்வாப்பிங்னா ஒரு படிமுறையில இருந்து இன்னொரு படிமுறைக்கான ஸ்டெப் எப்படி வரும்ன்றது 1 by 1 எங்களுக்கு தந்துட்டு எது கரெக்ட் ஆன்சர் என்ற மாதிரி எங்களுக்கு கேட்டு வரீங்க. ஸோ இதுல எங்களுக்கு ஆன்சர் செய்யணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஓர்டர்ல எல்லாத்தையுமே ரீட் பண்ணியிருப்போம், இல்லையா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்வோம் இந்த இடத்துல சொன்னால் ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி பார்ப்போம். முறைவழி நிலைமையினை மீள்நிலை நிறுத்துதல், ரிஸ்டோரிங் த ப்ரோசஸ் ஸ்டேட். என்ன நடக்கும் சொன்னால் இப்படித்தான் ரெண்டு ப்ரோசஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த கண்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் இல்ல ஸ்வாப்பிங் எதுண்டாலுமே இதுதான் நடக்க போது. பாருங்க இருக்கா, ஸ்வாப்பிங் நடக்கிற நேரங்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னால் ஏ என்ற ப்ரோசஸ் இருக்கு, பி என்ற ப்ரோசஸ் இருக்கு.
ஏ என்ற ப்ராசஸ் வந்து பிரைமரி மெமரியில இருக்கின்றிடுங்க, பி என்ற ப்ராசஸ் செகண்டரி மெமரியில இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு இந்த பி என்ற ப்ராசஸர் ரன் பண்ணணும்ன்றதுக்காக பிஏ கொண்டு வந்து பிரைமரி மெமரியிலையும் ஏ கொண்டு வந்து செகண்டரி மெமரிக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதான் நடக்க போற விஷயம். சோ இதெல்லாம் செய்ய வேணும்னா முதலாவது என்ன செய்ய வேணும்னா ஒரு ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபைங் த ப்ராசஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வர வேண்டிய ஸ்டெப். சோ அப்படி பாக்கல உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆன்சர், ஃபிஃப்த் ஆன்சர் எல்லாம் ஒமிட் ஆயிடும். மோர் தேன் 50% ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒமிட் பண்ணிட்டீங்க தேவையில்லாத விஷயத்த. அடுத்தது பார்த்தோம் சொன்னால் அந்த ப்ரொசஸ் ஸ்டேட்டை நீங்க சேவ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி ஒரு ப்ரொசஸ் நீங்க ரன்னிங்ல வச்சுக்கிறீங்க ஏயில், அதை சேவ் பண்ண பிரைமரி மெமரியில இருக்க போற ப்ராசஸ் ஸ்டேட்டை சேவ் பண்றது, சேவிங் த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ். அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகே போடு. தேர்ட் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த நினைவகத்தை விடுவித்து, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஏ வந்து பிரைமரி மெமரியில இருக்குன்னா அதை சேவ் பண்ணிட்டு அவரை ஃப்ரீ ஆக்கிடுவோம். அதாவது இங்க இருந்து அங்கே அனுப்பிடுவோம். அதுக்கு பிறகு முறைவல நிலைமையினை ரீஸ்டோர் பண்றது, அங்க இருந்து இங்க மற்றவர் எடுக்கிறது. லாஸ்டா இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ஆல்ரெடி நீங்கள் மாத்தினால திரும்ப ஏக்கு கொண்டு வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கொள்றோம். தட் மீன்ஸ் அதை நாங்கள் திரும்பவும் ரன் பண்ண தொடங்குறது. இது ஒரு கண்டெக்ட் ஸ்விட்சிங்கோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. முதலாவது நாங்கள் யாரை நிப்பாட்ட வேணுமோ அவரை கண்டுபிடிக்கிறது. இப்ப நீங்கள் ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கும் போக வேணும், சேம் டைம் கிளாஸுக்கும் போக வேணும் சொல்லிக்கல, அது ஐடென்டிஃபை பண்றது. இதுதான் பிரச்சனை, ஐடென்டிஃபை பண்றது. அடுத்தது வந்து அந்த மேட்சின் டைமை நீங்க சேஞ்ச் பண்றீங்க. தட் மீன்ஸ் ஒரு 1 hour 2 hour வந்து டிலே பண்றீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்டா கிளாஸுக்கு போறீங்க, பிறகு என்ன செய்வீங்க, அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த மேட்சை பிளே பண்றீங்களா, அவ்வளவு சிம்பிள். இப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்த முதல் 18 கேள்வியுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ், அதை விட பிளேலிஸ்ட் லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை கொடுத்து உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சேம் டைம் உங்களோட எக்ஸாம் பேப்பரை நீங்களே டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த எக்ஸாம் பேப்பர் பார்ட் 1 பார்ட் 2 அதை விட ஸ்கீம் எல்லாமே நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்து உங்களோட மொபைல் போன்ல சரி அல்லது பிசில சரி டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்டடிஸை நீங்க என்ஹான்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் 19வது கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவோம். தேங்க்யூ.